தனித்து விடப்பட்டிருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. அநேக நேரங்களில் நாம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகின்றோம். தேற்றுவதற்கோ ஆறுதல் சொல்லுவதற்கோ ஒருவரும் இல்லாத நிலையில் ஆதரவற்று நாம் காணப்படலாம். ஆம், வீட்டில் அநேகர் இருந்தும் தனிமை, வேலை பார்க்கும் இடத்தில் வேற்று மனிதர்கள் பலர் இருந்தும் தனிமை. தனித்திருக்கும் பொழுது பிரச்சனையை மேற்கொள்ள திடம் பலன் இருக்காது. இதே நிலையில்தான் தானியேல், புனித பவுல், புனித யோவான் தனித்து விடப்பட்ட பொழுது ஆண்டவரால் தேற்றப்பட்டதை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம். புனித பவுல் 2 தீமோத்தேயு 4:16 எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆண்டவரே, உங்களுக்காக தானே நான் ஊழியம் செய்கிறேன். எனக்கு உதவி செய்யாத அவர்களை தண்டியும் என்று சொல்லவில்லை. மாறாக அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக, அதாவது அவரை தண்டித்து விடாதேயும் என்று சொல்கிறார். இதிலிருந்து நமக்கு புனித பவுல் சொல்வது என்ன? ஆபத்தில் ஒருவரை கைவிடுவது நம் குற்றம். இதைத்தான் நல்ல சமாரியன் ஓமையிலும் லூக்கா 10:25 முதல் 37 வரை இயேசு சொல்வதை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, இந்த குற்றத்தை அநேகர் நமக்கு செய்திருந்தாலும் நாம் இக்குற்றத்தை யாருக்கும் செய்யாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என விவிலியம் சொல்கிறது. நம்மால் செய்ய முடியாத உதவியை கஷ்டப்பட்டாகிலும் செய்ய வேண்டும் என இயேசு சொல்லவில்லை. மாறாக செய்ய முடிகிற உதவியை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கிறார். எல்லோருக்கும் எப்பொழுதும் நாம் உதவி செய்ய முடியுமா? முடியும். எப்படி? ஜெபிப்பதின் மூலம்தான். ஒருவர் 1 கோடி ரூபாய் கடனில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் நம்மால் அவருக்கு பணத்தை கொடுத்து உதவ முடியாது. ஆனால் ஜெபிப்பதின் மூலம் அவருக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, பாருங்க, ஆண்டவர் இப்போ எனக்காக அவங்கள நல்லா கஷ்டப்பட வைக்கிறாரு பாருங்க. அதையும் நான் பார்க்கும்படி வச்சிட்டாரு. இதுதாங்க நம்ம ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. இதுவா நம் ஆண்டவர்? நம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய பொழுது கூட மற்றவர்களை மன்னித்து அவர்களுக்காக பரிதபித்தவர். அவரை பின்பற்றாமல் போனாலும் அவரை இவ்வாறு நாம் தூஷிக்க கூடாது. ஆம் அன்பானவர்களே, நாம் தனியாக விடப்படும் பொழுது மற்றவர்களை சபிக்காமல், எப்ராயிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உலகம் முடியும் வரைக்கும் சகல நாட்களிலும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து உதவி வரும் கண்மலையை நோக்கி கொண்டு இருக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளும் சாய்பவரின் முதுகை குத்தி கிழிக்கும் எகிப்தை நோக்கி இருக்கவே கூடாது. கிறிஸ்துமஸ் அன்றும் ஈஸ்டர் அன்றும் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உலகம் முடியும் வரைக்கும் சகல நாட்களிலும், அதாவது என் நேரமும் எப்பொழுதும், இன்பத்திலும் துன்பத்திலும் ஆபத்திலும் விபத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எந்நேரமும் உன்னோடு இருப்பேன் என சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வயதான பக்தியுள்ள பெண்மணி தனியாக வசித்து கொண்டிருப்பதை அறிந்த இருவர் அவர்களிடம் சென்று, அம்மா, உங்களுக்கு பயமே இல்லையா? உங்களுக்கு உதவி எதுவும் வேண்டுமா என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்களாம், யார் சொன்னது நான் தனியாக இருக்கிறேன் என்று? என்னோடு தான் இயேசு இருக்கிறாரே, கூப்பிடவா? அவர் உடனே வருவார் பாருங்க. அவர் இருக்கும்போது எனக்கு என்னங்க பயம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, சூழ்நிலைகள் மூலமாகவோ அல்லது சூழ்நிலைகளை மனிதர்களே உருவாக்கி கொண்டு நம்மை விட்டு விலகி சென்றதாலோ நாம் தனித்து விடப்பட்டிருக்கின்றோமா? நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் அதை ஆண்டவரிடம் செல்வோம். ஏனென்றால் மனதில் அதை வைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நம் ஆதங்கத்தை ஆண்டவரிடம் செல்வோம். நம் மனதில் உள்ள பாரத்தை அவருக்கு முன்பாக நாம் இறக்கி வைப்போம். என்னென்ன நம் மனதில் தோன்றுகின்றதோ அனைத்து காரியங்களையும் ஆண்டவரிடம் சொல்லி அழலாமே, கதறலாமே. ஏனென்றால் உலகம் நம் கண்ணீருக்கு 1000 கதை கட்டிவிடும். ஆனால் ஆண்டவர் நம் கண்ணீரை கண்டுவிட்டு ஓரம் போகிறவர் அல்ல, அதை துடைக்கின்றவர், கண்ணீருக்கு பதிலளிக்கிறவர். நம் கண்ணீரை அவரது தோற்பையில் சேர்த்து வைத்து திருப்பாடல் 56:8 அதற்கு சரிசமமாக ஆசீர்வதிப்பவர். ஆகவே அவரிடம் சொல்வோம், ஆறுதல் அடைவோம், ஜெபம் செய்வோம். பயப்படாதே, திடன்கொள், இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, தனிமையில் விடப்பட்டு விட்டேனே என்று நான் புலம்பிக் கொண்டிருக்காமல், நீர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறீர், எனக்கு உதவி புரிவீர் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை புரியும். ஆமேன்.